ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி போரிங் சண்டேவை ஃபன் டேவை மாற்றுறதுக்காக கிச்சன் செட்டப்பை அப்படியே வெளியில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு விறகடுப்பில் சிக்கன் பிரியாணி சமைக்க போகிறோம். வாங்க சமைக்கலாம். அதுக்கு தேவையான ஆனியன், டொமேட்டோ, புதினா, பச்சை மிளகா, ஹோல் ஸ்பைசஸ், சிக்கன், தயிர், மிளகா பொடி, உப்பு, பாஸ்மதி ரைஸ், வாட்டர் எல்லாமே ரெடி. வாங்க அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு எரிஞ்சதுன்னா நம்மளோட ஒர்க்கு சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டையாக வச்சு அப்படியே அடுப்பு எரிய விட ஆரம்பிக்கலாம். இந்த விறகடுப்புலலாம் சமைச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நாம் மறந்து போன ட்ரெடிஷன் இப்போ தூசி தட்டி எழுப்புகிற ஒரு ட்ரெடிஷன், அதுதான் இந்த விறகடுப்பு. ஸோ பாத்திரம் சூடாகிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் சூடு இருந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகி அந்த கோல்டன் ப்ரௌன் வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுவோம். இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ எந்த அளவுக்கு வதங்குறோமோ அது அளவுக்கு பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் விறகடுப்பில் அந்த தீயில் வேகும்போது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி அந்த பிரியாணியில் விழும்போது அந்த அரோமா எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. அடேங்கப்பா. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்ட உடனே அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக டொமேட்டோ, ஆனியன், புதினாவோட ஃப்ளேவர் ஃபுல்லாக சிக்கனில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மிளகா பொடி பச்சை வாசனை போய் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரிசி ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரதுக்காக தயிரும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துடலாம். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தயிர் வேணுமோ ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிட்டோன்னா சாதம் நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ பார்த்திங்கன்னா தயிரும் ஆட் பண்ணி நல்லா எல்லாமே சேர்ந்து வதங்கி சுருண்டு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வாட்டர் கொதிக்கும் போது சிக்கனும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் என்னமா கொதிக்குது. அந்த ஃப்ளேவர் அப்படியே செம்மங்க. இப்போ சிக்கனும் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துடலாம். இப்போ ரைஸை சேர்த்து மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிவிட்டு தம் போட்டு விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம பிரியாணி நல்லா கமன்னு ரெடி. ஸோ இதை எடுத்து அப்படியே சுட சுட ஒரு பிளேட்டில் போட்டு கூட கொஞ்சம் ஆனியன் ரைத்தாவும் அவிச்ச முட்டையும் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட நான் ரெடி. நீங்கள் ரெடியா? நீங்களும் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி விறகடுப்பில் சமைச்சு பாருங்கள். நம்ம நார்மலாக சமைக்கிற அதே ஃபுட்டே செம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஸ்பெஷல் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பை ஃப்ரெண்ட்ஸ்.